ஒரு 100 அடி 200 அடி அளவுக்கு கேசிங் வைக்கும்போது அந்த தண்ணி வந்து எப்படி ஃப்ளோ ஆகுங்கிறதுக்கு இந்த காணொளி. அதாவது வந்து நம்ம வந்து போர்வெல் அமைக்கும்போது தண்ணி வர்றது மட்டும் இல்லை, தண்ணி வரக்கூடிய தண்ணியை வந்து சரியான முறையில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அந்த போர்வெல்லில் வந்து இறக்கணும். அப்படி நம்ம இறக்குறதுக்கு நம்ம என்னென்ன மெத்தடுகள்லாம் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி. இதில் வந்து நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம போர்வெல் அமைக்கும் போதே நமக்கு வந்து அந்த தண்ணி வந்த மட்டம் வந்து கேசிங் மட்டத்தில் வந்துடுது அப்படின்னா, நம்ம அந்த கேசிங் பைப்பை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லாட் பண்ணணும். அது வந்து ஒவ்வொரு போர்வெலுக்கும் வேறுபடும். அதாவது ஒரு ஒரு போர்வெல்லில் வந்து அந்த கேசிங் கீழ் மட்டத்தில் தண்ணி வரும்போது அது வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே வந்து அந்த கேசிங் மட்டத்தில் அந்த தண்ணி வருது அப்படின்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா அது மெத்தடை வந்து பயன்படுத்தும். ஒரு மணல் சார்ந்த பகுதியாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இருக்குது. அதே வந்து நார்மலாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து வேறு மாதிரி ஒரு ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இருக்குது. அது மாதிரி நிறையா டைப் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் இருக்குது இந்த இதுலேயே. நம்ம வந்து போடக்கூடிய அந்த ஃபில்ட்ரேஷன், அதாவது அந்த போர்வெல்லில் வந்து மண் மறுபடியும் இறங்கிடக்கூடாது, நமக்கு தண்ணி மட்டும் ஃப்ரீ ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு மெத்தடு தான் அது. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த போர்வெல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 அடி பக்கமாக நம்ம அமைக்கிறோம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 125 அடி நமக்கு கேசிங் வந்திருக்கு. அந்த கேசிங்கை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஆரம்பத்திலே வச்சிட்டோம் அப்படின்னோம்னா, கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த தண்ணி வரக்கூடிய இது வந்து அந்த ஏரோடு சேர்ந்து வரக்கூடிய மண் வந்து அந்த ஃபில்டரில் எல்லாமே கம்ப்ளீட்டாக அடைச்சிரும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த போர்வெல்லை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த கேசிங் வைக்காமையே நம்ம வந்து இந்த போர்வெல் அமைக்கிறோம். அதுக்கு தான் மேலே வந்து நம்ம ஒரு 10 இன்ச் பைப்பை வந்து லாக் பண்ணி ஓட்டுறது. அந்த 10 இன்ச் பைப்பு லாக் பண்ணி ஓட்டும்போது நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதில் இந்த சைடில் இருக்கக்கூடிய வாலில் இருக்கக்கூடிய லூஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து முடிந்த அளவுக்கு அந்த போர்வெல் அமைக்கும் போதே எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியாக தான் வந்து பைப்பை வந்து நம்ம வந்து இறக்க போகிறோம். அந்த இறக்கக்கூடிய பைப்பில் வந்து நம்ம ஸ்லாட் பண்ணி தான் இறக்க போகிறோம். அந்த தண்ணியோடைய அளவு எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து நம்ம அந்த ஸ்லாட் வந்து வேறுபடும். அதாவது வந்து தண்ணியோட ப்ரெஷர் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லாட் வந்து அமைப்போம். அதே தண்ணி வந்து ஒரு மிதமாக இருக்குது, ஓரளவுக்கு ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்லாட் வந்து அமைப்போம். என்றைக்கும் இந்த மாதிரி ஸ்லாட் பண்ணி இறக்கக்கூடிய போர்வெல்லில் வந்து ரொம்ப கடைசி வரையும் நம்ம போர்வெல் மோட்டரை வந்து இறக்க முடியாது. ஏன்னா அந்த ஃபில்ட்ரு வழியாக அந்த நைஸாக இருக்கக்கூடிய மண் துகள்கள் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம வந்து எல்லா பைப்பையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்லாட் பண்ணுவோமானா கண்டிப்பாக கிடையாது. அதில் வந்து மேலே போடக்கூடிய ஒரு பகுதியும், அதே மாதிரி அடிப்பகுதி வந்து ஒரு 15 அடி அளவுக்கோ அல்லது 10 அடி அளவுக்கோ வந்து ஸ்லாட் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த பகுதி வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இறங்கக்கூடிய இதெல்லாம் வந்து அதில் போய் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சின்ன சின்ன குறுமணல்லாம் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும், தூசி மண்ணெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நம்ம போடக்கூடிய ஸ்லாட் வந்து எத்தனை அடியில் தண்ணி வந்ததோ அதை கணக்கு பண்ணி நம்ம வந்து ஃபில்ட்ரு வந்து நம்ம அமைப்போம். அந்த ஃபில்ட்ரேஷனுங்கிறது வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கலான விஷயம். இதை வந்து சரியான முறையில் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு போரில் வந்து 5 இன்ச்சு தண்ணி வந்திருந்தால் கூட அந்த தண்ணி வந்து ஒரு மாதம் கூட ஓடாது, கம்ப்ளீட்டாக வந்து நின்று போயிடும். ஆனால் நம்ம செய்யக்கூடிய மெத்தடு வந்து ஃபில்ட்ரேஷன் மெத்தடு வந்து, ஏன்னா நாங்கள் வந்து முக்கால்வாசி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இறக்கக்கூடிய அளவுக்கு உள்ள போர்வெல் தான் அதிகம் ஓட்டுறோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய மெத்தடுகளை வந்து யூஸ் பண்ணோம். இதுலேயே வந்து கேலிக்ஸ் மெத்தடில் பைப் இறக்கி ஓட்டக்கூடிய ஒரு மெத்தடு, அதே மாதிரி மெஷின் போர்வெல்லையுமே அந்த கேலிக்ஸ் மெத்தட்லேயே நாங்கள் வந்து பைப்பை வந்து ஃபஸ்ட்டு லாக் பண்ணி ஓட்டக்கூடிய ஒரு டெக்னிக்கை நாங்கள் வந்து பயன்படுத்துவோம். இது வந்து எல்லா ஏரியாலையும் ஓட்டுவாங்கன்னா கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக அது வந்து நல்ல தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு முடிவை வந்து என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறவங்க மட்டும்தான் அதை வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அமைக்க முடியும். நம்ம வந்து போர்வெல் அமைக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்மளுடைய முடிவுகளை வந்து மாற்ற வேண்டியது வரும். நிறைய நேரங்களில் வந்து அந்த இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக செய்யலை அப்படின்னால் கண்டிப்பாக அந்த போரே வந்து பழுதாயிடும். நம்ம அவ்வளோ செலவு பண்ணி அந்த போரை வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அது நம்மளுடைய அனுபவத்தோடைய வாயிலாக நம்ம செய்கிறோம். இது எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி நேற்றுலாம் செய்யலை, கிட்டத்தட்ட பல வருடங்களாக வந்து இந்த மெத்தடெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த பைப்பை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லாட் பண்ணி அந்த தண்ணி வரக்கூடிய மட்டத்தை வந்து கரெக்டாக இது பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபில்ட்ரு பண்ணியிருப்போம். அந்த ஃபில்ட்ரு வழியாக வந்து நமக்கு வந்து 2 mm அளவுக்கு மட்டும்தான் அந்த ஃபில்ட்ரேஷன் இருக்கும். அதில் வந்து தண்ணி மட்டும்தான் வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆகும். அந்த தூசி மண் இந்த மாதிரி இதெல்லாம் வந்ததுன்னா கீழே நம்ம வந்து ஸ்லாட் பண்ணாமல் விடக்கூடிய பகுதியில் வந்து கம்ப்ளீட்டாக போய் ஸ்டோர் ஆகிக்கிற மாதிரி ஒரு மெத்தடில் தான் வந்து அமைச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த போர்வெலை வந்து சக்ஸஸாக அமைச்சு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம்.